வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிங்கிரிய பகுதி பண்ணையொன்றில் கோழிகள் உயிரிழந்தமை தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை என சுகாதார அதிகாரிகள் தெரிவிப்பு. ரயில்வே ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பயணிகள் கடும் சிரமத்தில். சுதந்திர தினத்தன்று சரத் பொன்சேகாவை விடுவிக்குமாறு கோரிக்கை. ஹிங்குராகுட பிரதேச சபையில் முறையற்ற கழிவகற்றல் மூலம் மக்களும் காட்டு யானைகளும் பாதிப்பு. குருநாகல் பிங்கிரிய பகுதி பண்ணையொன்றில் கோழிகள் உயிரிழந்தமைக்கு பண்ணையில் பரவிய வைரஸே காரணம் என கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் தெரிவிக்கின்றது. இது பறவை காய்ச்சல் வரை தீவிரமடையக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். எனினும் இது தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அதனை முற்றாக கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் சுகாதார தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். பெங்கிரிய பிரதேசத்தில் முட்டை உற்பத்தி மேற்கொள்ளப்படுகின்ற பண்ணையொன்றில் பெருமெண்ணிக்கையிலான கோழிகள் கடந்த சில தினங்களாக உயிரிழந்து வந்தமை பதிவாகியது. இதனையடுத்து கோழிகளின் இரத்த மாதிரியை பெற்று தேவையான பரிசோதனைகளை கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் மேற்கொண்டது. காலப்போக்கில் வைரஸின் தாக்கத்தினால் மாற்றம் ஏற்படலாம். எனினும் உரிய காலப்பகுதியை நிச்சயமாக கூற முடியாது. நீண்ட காலத்தின் பின்னர் அந்த வைரஸ் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்துவதாக, அதாவது சாதாரண முழு வழக்கில் கூறுவதாயின் பறவை காய்ச்சலாக மாற்றமடையலாம். எனினும் அவ்வாறு கூறப்படும் வைரஸ் இரத்த மாதிரியில் காணப்படவில்லை என்பதை இதுகாலை நாம் கண்டறிந்தோம். பிரித்தானியாவில் உள்ள ஆய்வுக்கூடம் ஒன்றுக்கும் நாம் இந்த மாதிரிகளை அனுப்பி வைத்துள்ளோம். சுமார் 5000க்கும் மேற்பட்ட கோழிகள் உள்ள இந்த பண்ணையிலிருந்து அவற்றின் முட்டைகள் மற்றும் கழிவுகள் வெளியேற்றும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது. சிறிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் H5N2 அந்த வைரஸ் தொற்றியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பண்ணையில் இப்போது கால்நடைகள் உயிரிழப்பு ஏற்படவில்லை. அங்குள்ள அனைத்து கால்நடைகளும் அழிக்கப்படும். அவ்வாறாயின் நமக்கு சந்தேகம் ஏற்பட மாட்டாது. இதன் பொருட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பண்ணைக்குள் நுழைவதற்கு ஒருக்கும் இடமளிக்க வேண்டாம் என நாம் அறிவுறுத்தியுள்ளோம். குறித்த பண்ணைக்கு அருகிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சகல பண்ணைகளிலும் உள்ள கோழிகளின் இரத்த மாதிரிகளை பெற்று ஏற்கனவே பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலைமையின் கீழ் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு காணப்படுகின்றதா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். மனிதர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வைரஸ் வேறு விதமாக காணப்படலாம். காலப்போக்கில் சாதாரண வைரஸில் மாற்றம் ஏற்படலாம். அவ்வாறு ஏற்படுகின்ற பட்சத்தில் அது மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மரபணு ரீதியாக மாற்றமடையும் தன்மை வைரஸுக்கு உள்ளது. அவ்வாறு ஏற்படலாம் என்பதனாலேயே நாம் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். இத்தகைய வைரஸ் நிலைமையானது முதற் தடவையாக பதிவாகிய போதிலும் பறவை காய்ச்சலுக்கான வைரஸ் கடந்த பல சந்தர்ப்பங்களில் உலக நாடுகள் பலவற்றில் பதிவாகியுள்ளது. இதேவேளை மனித உயிரிழப்புகளும் பதிவாகியதுடன் இந்த வைரஸ் நிலைமைகளின் போது அவ்வாறு பதிவாகிய பண்ணைகளில் உள்ள அனைத்து கால்நடைகளையும் அழித்துவிட அந்தந்த நாடுகள் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா முதலாவது ராணுவ நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்திருந்த ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளாமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிபதிகளான எல் ராஞ்சித் சில்வா மற்றும் HNJ பெரேரா ஆகியோர் முன்னிலையில் இந்த மேன்முறையீடு விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. எதிர்வரும் 8ஆம் தேதி ஆகும்போது என்னை பலவந்தமாக கொண்டு வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சிறையில் அடைத்து 2 வருடங்கள் நிறைவடைகின்றன. அதற்காக முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். இந்த வழக்கையொத்த மற்றொரு வழக்கு தொடர்பில் சரத் பொன்சேகா உயர் நீதிமன்றத்தில் விடயங்களை சமர்ப்பித்துள்ளதாக அவர் சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணி ஷானக்க குரை நீதிமன்றத்தில் தெரிவித்தார். உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அதில் தெரிவிக்கப்படும் விடயங்கள் முக்கியமானவை என்பதால் மேன்முறையீட்டு மனு விசாரணையை பிற்போடுமாறு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் ஆட்சேபம் தெரிவிக்காத காரணத்தினால் விசாரணை மே மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மனித உரிமைகள் ஆணையாளர் அவரது மனச்சாட்சிக்கு எதிராக செயற்பட முடியாது என கூறி ராஜினாமா செய்துள்ளார். அவருக்கு எமது மரியாதை உரித்தாகட்டும். மனித உரிமை மீறுவது ஆட்சியாளர்கள் என்பது தெரிகின்றது. அந்த நிலைமை நாம் மாற்றுவோம்.
சுதந்திர தினத்திலாவது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுவிக்குமாறு சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் கோரிக்கை விடுக்கின்றது. நேற்று மாலை நடைபெற்ற அந்த இயக்கத்தின் முதலாவது கூட்டத்தின் போது அதன் உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். தேரர்கள், ஊடகவியலாளர்கள், சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் முதலாவது கூட்டம் ஜெயவர்தன கேந்திர நிலையத்தில் நடைபெற்றது. சரத் பொன்சேகா ஓய்வு பெற்றார். இந்த நாட்டின் பிரஜை என்ற வகையில் எனக்கும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உரிமை உள்ளது. அவருக்கு எதிரான வழக்குகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. சுதந்திர தினத்திற்கு இன்னும் 4 நாட்கள் உள்ளன. நாம் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்த இந்த வீர புருஷரையும் ஜனாதிபதி விடுவித்தால் மகாநாயக்க தேர்தல்களுக்கு அவர் மீது பெருமளவிலான பாசம் ஏற்படும். මහා සංඝයාගේ ජනතාවගේ ඇති වෙනවා. දෙමළ ජනතාවට මේ රටේ උතුරේ නැගෙනහිරේවා කඳුකරේවා කොළඹේවා අපිට මේ இந்த நாட்டில் தமிழ் மக்கள் வடக்காக இருக்கட்டும், கிழக்காக இருக்கட்டும், மலையகமாக இருக்கட்டும், கொழும்பாக இருக்கட்டும், எமக்கு சிங்கள மக்களுடன் இணைந்து முஸ்லிம் மக்களுடன் ஒன்றாக கைகோர்த்து பிரிக்கப்படாத இலங்கைக்குள் வாழ்வதே எமது தேவைப்பாடாக உள்ளது. அதற்கு உதாரணமாகவே நான் இந்த மேடையில் இருக்கின்றேன். அது மாத்திரமின்றி இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் தவறிழைத்தால் அந்த தவறுக்காக ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டுமானால் தமிழ் முஸ்லிம் மக்கள் மாத்திரம் அதை மேற்கொள்ள முடியாது. பெரும்பான்மையான சிங்கள மக்களின் விருப்பம் இருக்க வேண்டும். தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமானால் அது குறித்து சிங்கள மக்களுக்குள்ள சாதாரண சந்தேகம், பிரச்சனைகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டிய கடமை உள்ளது. அதையும் நான் தெரிந்து கொண்டுள்ளேன். ஆனால் அந்த பிரச்சனைக்கான பதிலை வழங்குவதற்கான அமைப்பு கொண்டு நாட்டில் தற்போது இல்லை. කේදරිය තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවද කියලා තේරුම් ගන්න නම් මේ වගේ சாதாரண හඬක් இந்த நாட்டின் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத அளவிற்கு வங்குரோத்தான நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு மக்களுக்கு இடமளிக்கப்படுவதில்லை. நாட்டின் ஜனநாயகத்திற்கு குரல் எழுப்புவதற்கு இடமளிக்காத நிலை இன்று உள்ளது. சுமார் 100 ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் கொலை செய்யப்பட்டமை, பிரகித் காணாமற் போனமை, லசந்த கொலை செய்யப்பட்டமை ஆகியவற்றுக்கு எதிராகவும் தீ வைக்கப்பட்ட சிரசன் நிறுவனத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்த சந்தர்ப்பத்தில் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு இந்த நாட்டின் அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை எடுத்தது. சர்வதேச ஒத்துழைப்புடன் எதிர்க்கட்சி அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கலிகமுவ போயகம பகுதியில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். விடுவிக்கப்பட்ட நாட்டையும் பயங்கரவாதத்தை தோற்கடித்து பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. இன்று எதிர்க்கட்சி அல்லது சில அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து சர்வதேசத்தின் ஊடாக நாட்டை கவிழ்க்க முயற்சிக்கின்றன. இந்த நாட்டில் கிராம மக்கள் ஜனாதிபதி தலைமையிலான கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் இருக்கின்றனர் என்பது அவர்களுக்கு தெரியும். சர்வதேசத்திற்கு இந்த நாட்டில் பாதைகளை உருவாக்க முடியாது என்பதை எதிர்க்கட்சி சகோதரர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சர்வதேசத்திற்கு எமது இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியாது. பல்கலைக்கழக மாணவர்களின் பிரச்சனைகளை சர்வதேச தீர்க்க முடியாது. நாட்டில் உள்ள பட்டதாரிகளின் பிரச்சனைகளுக்கு பதிலளிக்க சர்வதேசத்தால் முடியாது. இலங்கையில் வாழும் எமக்கே அவற்றை செய்ய முடியும். ජාත්‍යන්තරයට මේ රටේ උපායදාරයන්ගේ ගැටලුවට උත්තර හොයන්න බෑ. ඒක කරන්න පුළුවන් ශ්‍රී ලංකාවේ ජීවත් වෙලා ඉන්න අපට. கலிகமுவ தொகுதியின் போயகம கடிகமு வீதி நேற்று திறந்து